வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். டுடே ஸ்பெஷல் ஹெல்த்தியான அதே சமயம் சிம்பிளான ஸ்வீட் கோதுமை மாவு பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 வாழைப்பழம், 5 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவில் 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை சோடா மாவு, அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழம், 1 கப்பு வெல்லத்தை காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் மீடியம் பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். பணியாரக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க மாவை பணியாரக்கல்லில் ஊற்றிக்கலாம். பணியாரம் நல்லா குக் ஆகிறதுக்கு 2 சைடும் திருப்பி விட்டுக்கலாம்.